இந்த வீடியோவில் நாங்கள் ஸ்னெயில் மியூசின் என்று கூறப்படும் நத்தையின் சுரப்பிலிருந்து தயாரிக்கும் உலகத்தில் மிக பிரபலியமாக தற்போது காணப்படும் 3 முக்கிய ஸ்னெயில் மியூசின் ஸ்கின் ப்ராடக்ட் சம்பந்தமான தகவல்களை இந்த வீடியோவில் வழங்க உள்ளோம். இப்போ நத்தையை எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்த நத்தையை நீங்கள் ஒரு கிளாஸுக்கு மேலே வச்ச உடனே அது நகர்ந்து போகிறதுக்கு விட்டால் பிறகு நீங்கள் அந்த நத்தையை வெளியில் எடுத்ததுக்கு பிறகு பார்த்தா அதிலிருந்து சில சுரப்புகள் காணப்படும். அதிலிருந்து செய்யப்படும் பல அழகு சாதன பொருட்களை கொரியாவில் உள்ள மக்கள் பாவித்து கொண்டு வருகிறார்கள். உலகத்தில் காணப்படும் மிக பிரபலியமான அழகு சாதன பொருட்கள் சவுத் கொரியாவில் இருந்து தான் தற்போது உலகம் முழுவதும் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. அதில் ஒரு முக்கியமான பொருளாக காணப்படுகிறது ஸ்னெயில் மியூசினிலிருந்து தயாரிக்கப்படும் க்ரீம் வகைகள், சீரம் வகைகள், எசென்சஸ் போன்றவை காணப்படுகிறது. ஸ்னெயில் மியூசின் என்றால் என்னென்னு பார்ப்போம். முதலாவது ஸ்னெயில் மியூசின் என்பது நீங்கள் ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் எஸ்எஸ்எஃப் அதில் இன்க்ரீடியன்ஸில் அவங்க போட்டிருப்பாங்க எஸ்எஸ்எஃப்னு போட்டிருப்பாங்க. அது அர்த்தம் ஸ்னெயில் செக்ரீஷன் ஃபில்ட்ரேட்னு அர்த்தம். அதில் ஸ்னெயில் மியூசின் எடுத்திங்கன்னா அதில் நிறைய புரோட்டீன்கள் காணப்படுகிறது. மற்றது சில அநேகமான என்சைம்ஸ்கள் காணப்படுகிறது அந்த ப்ராடக்ட்ஸில். அடுத்தது ஹைட்ரோனிக் ஆசிட் இருக்குது. அடுத்தது கொப்பர் பெப்டைட்ஸ் இருக்குது. அடுத்தது அதில் ஆன்டி மைக்ரோபியல் பெப்டைட்ஸ் இருக்குது. ஆன்டி மைக்ரோபியல் என்னும் போது அதாவது கிருமிகளை, பாக்டீரியாக்களை அழிக்கக்கூடிய பெப்டைட்ஸ்கள் காணப்படுது. மற்றது இரும்பு சத்து அயன் காணப்படுகிறது. மற்றது ஜிங்க் காணப்படுகிறது. மற்றது புரோட்டியோகிளைக்கன்ஸ் காணப்படுகிறது. முக்கியமாக இந்த ஹைட்ரோனிக் ஆசிட் என்பது ட்ரை ஸ்கின் அதிகமாக காணப்படுற ஆட்களுக்கு மிகவும் உகந்த ஒரு பொருள் இதில் காணப்படுவது. வயது போகொண்டு இருக்கும்போது என்ன நினைக்குமெண்டா எங்களோட கன்னத்தில் குழிகள் விழ தொடங்கும். அந்த குழிகள் இருக்கிற இதுகள் அதை சொல்வது ப்ளம்பினஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். நல்ல அழகான கன்னங்கள் நல்ல தெளிவாக இருந்து சுருங்கி சுருங்கி போகும். அது ஹைட்ரோனிக் ஆசிட் குறைவடைவதனால் ஏற்படுகிறது. சிலருக்கு ஃபைன் லைன்ஸுகள் வயது போக போக ஏற்பட்டு கொண்டிருக்கும். ஃபைன் லைன்ஸ் பிறகு ரிங்கிள்ஸுகளாக அது காணப்படும். ரிங்கிள்ஸ் என்னும்போது முகத்தில் காணப்படும் சுருக்கங்களை சொல்கிறது. சுருக்கத்துக்கு முதல் வாரது தான் ஃபைன் லைன்ஸ்ன்றது. இதெல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய தன்மை இந்த ஸ்னெயில் மியூசினில் காணப்படுவது கண்டறியப்பட்டுள்ளது. ஆகவே இது ஆன்டி ஏஜிங். அநேகமாக இது பாவிக்கிற எப்போதும் இளமையாகவே காணப்படுவார்கள். வயது சென்றாலும் அவங்க தோற்றம் இளமை தோற்றமாக இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக அமைகிறது. மற்றது இந்த மியூசின் என்ன செய்தென்றால் எங்களோட கொலாஜன், முக்கியமாக எங்களோட தோலுக்குள்ளே சென்று அதுக்குள்ளே இருக்கிற கொலாஜனை ஸ்டிமுலேட் பண்ணி அதிகரிக்க செய்கிற தொழிலையும் அது செய்கிறது. ஸ்னெயில் மியூசினில் கிளைகோலிக் ஆசிட் இருக்கிறதால இந்த கிளைகோஜனை ஸ்டிமுலேட் பண்ணுற வேலையை செய்கிறது. அந்த முகப்பரு ஏற்படுறதுக்குரிய ஒரு காரணமாக அமைவது பாக்டீரியாக்கள். அந்த பாக்டீரியாக்கள் அழிக்கக்கூடிய தன்மை ஸ்னெயில் மியூசினில் காணப்படுகிறது. அடுத்தது சில நேரம் இந்த முகப்பரு வந்தோடனே சிவந்து வீங்கி அப்படி இருக்கும். அதற்றையும் குறைக்கக்கூடிய தன்மை இதில் காணப்படுகிறது. ஸ்னெயில் சீரமாக காணப்படும், அல்லது எசென்ஸாக காணப்படும், அல்லது க்ரீமாக காணப்படும். எசென்ஸ் என்றது மிகவும் தண்ணித்தன்மையாக காணப்படும். அடுத்த லெவலுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிறது சீரம். அதை விட திக்காக இருக்கிறது க்ரீம் வகைகள். க்ரீம் வகைகள் முக்கியமாக ரிங்கிள்ஸ் இருக்கிற ஆட்களுக்கு மிகவும் பொருத்தமானது. சைடு எஃபெக்ட் என்று பார்க்குற நேரத்தில் இது எல்லாருக்கும் பொருந்தக்கூடியது. இதில் சைடு எஃபெக்ட் என்பது மிக மிக குறைவு. சென்சிட்டிவ் ஸ்கின் ஆக்களுக்கும் பொதுவாக இதில் சைடு எஃபெக்ட் ஏற்படுறதில்லை. இருந்தாலும் நீங்கள் ஒரு பேட்ச் டெஸ்ட் செய்து கொள்வது மிகவும் நல்லது இதை பாவிப்பதற்கு முன்னர். மற்றது கர்ப்பவதிகளில் இது பாவிக்க முடியுமா என்று கேட்பார்கள். கர்ப்பவதிகளில் கூட இதை பாவிக்கலாம் என்று தற்போது கண்டறியப்பட்டுள்ளது. ஒரு நாளைக்கு 2 தடவை, காலையில் ஒரு தரம், இரவைக்கு ஒரு தரம் நீங்கள் 2 தடவை பாவிக்கலாம். முக்கியமாக நீங்கள் ஃபேஸ் வாஷ் போட்டு முகத்தை க்ளீன் பண்ணதுக்கு பிறகு முகத்தை தொடச்சிட்டு ஃபஸ்ட்டுக்கு இதை போட்டுட்டு இந்த சீரமாகவோ அல்லது எசென்ஸாக இருக்கிறத போட்டுட்டு அதுக்கு மேலால் உங்களோட மாய்ஸ்சரைசர்ஸை நீங்கள் பாவிக்கலாம். முக்கியமாக உலகத்தில் மிக பிரசித்தமாக இருக்கிற ப்ராடக்ட்ஸுகளை பேர்களை தர விரும்புகிறோம்.
CosRX Advanced Snail 96 Mucin Power Essence என்று சொல்கிறது. சிலர் வந்து சரி டல்லாக டயர்டான ஸ்கின்னாக காணப்படும். அப்படியானாக்களுக்கு மிக பொருத்தமானது. சிலருக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அங்கே இங்கே கருப்பு புள்ளிகள் மாதிரி கருப்பாக கொஞ்சம் குறைஞ்சி கொண்டிருக்கும், அவங்களுக்கு மிக நல்லது. மற்றது சிலருக்கு முகப்பருக்கள் வந்த தழும்புகள் லேசாக காணப்படும், அதுகளுக்கு நல்லது. ட்ரையாக இருக்கிற ஆக்களுக்கு, ட்ரை ஸ்கின் ஆக்களுக்கும் இது மிக பொருத்தமானது. மற்றது இது என்ன செய்ய வேண்டாம், கொஞ்சம் உள்ளுக்கு குழிகள் விழுந்து கொண்டிருக்கு ஏற்பட்ட ஆக்களுக்கும் இதை பாவித்த உடனே கொஞ்சம் ப்ளம்பாக இருக்கும் அந்த கன்னங்கள் ரெண்டும். இது குறையாதில் மிகவும் பிரபல்யமானது. இதில் ஏனென்றால் இதில் 96% ஸ்னெயில் செக்ரேஷன்ஸ் ஃபில்ட்ரேட் இதில் காணப்படுகிறது. மற்றது இதில் ஒரு முக்கியமான இது என்னன்னு சொன்னால், உங்களோட தோலை வந்து பிரைட் பண்ணக்கூடிய ஒரு வெள்ளையாக்கக்கூடிய ஆற்றலும் இதுக்கு காணப்படுறதால மிக பிரபல்யமான பொருளாக உலகமெங்கும் இதை கருதுகிறார்கள். அடுத்த ரெண்டாவது ப்ராடக்ட் வந்து மைசான் ஸ்னெயில் ரிகவரி ஜெல் க்ரீம் உண்டு. இந்த க்ரீம் வந்து இது சென்சிட்டிவ் ஆக்களுக்கும் சேஃபானது என்று கண்டறியப்பட்டுள்ளது. ஏன்னு சொன்னால் இதில் வந்து எந்த மனமும் இல்லை, மற்றது ஆர்டிஃபிஷியல் கலரிங் ஒன்றுமே கிடையாது. இதில் மற்றது பெரபென்சில் எதுவுமே கிடையாது. இந்த மூன்றும் கெமிக்கல் பொருட்கள். இந்த சில நேரத்தில் நீங்கள் எப்போதும் இந்த ஒரு பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வாங்கும் போதும் மனங்கள் இருந்தால் அது நிச்சயமாக கெமிக்கல்ஸ், அது உங்களுக்கு கேடு விளைவிக்கும், அதுகளை வாங்கப்படாது. சிலது நிறமாக காணப்பட்டால் அதுவும் கெமிக்கல்ஸை சேர்த்திருப்பாங்க, அதுவும் உங்களுக்கு டேஞ்சர். அதுகள் எதுவுமே இதில் காணப்படாது. பெரபென்ஸ் என்று எழுதியிருக்காங்க பார்க்கணும் இன்க்ரீடியன்ஸில், அதுவும் கெடுதியானது. அது எதாண்டா கனகாலத்துக்கு இதை வச்சு கொண்டிருக்கிறதுக்கு பாவிக்கிற ஒரு ப்ரிசர்வேட்டிவ்னு சொல்லுவோம். அந்த ப்ராடக்ட்கள் எது இல்லாதாலே இது ஒரு சேஃபானது என்று கருதுகிறாங்க. மற்றது மூன்றாவது முக்கியமான அடுத்த ப்ராடக்ட் வந்து இது சொல்கிறது சியோல் சியூட்டிக்கல்ஸ் மல்டி ஃபங்க்ஷன் ஆல் இன் ஒன் ஆன்டி ஏஜிங் ஸ்னெயில் ரிப்பேர் க்ரீம் என்று இதை சொல்கிறேன். இது ஒரு நேச்சுரலாகவும் ஆர்கானிக் இன்க்ரீடியன்ட்ஸ் மாத்திரம் கொண்ட ஒரு பொருளாக இருக்கிறதால கொரியாவில் மிக பிரபல்யமானது. மற்றது இதில் விட்டமின் ஈயும் காணப்படுது. இதில் ஆர்கானிக் க்ரீன் டீட ப்ராடக்ட்ஸ்களும் இதில் சேர்க்கப்பட்டிருக்கு. 97.5% அளவில் காணப்படுது ஸ்னெயில் மியூசின் வந்து இதில். இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு ஸ்பான்சர்ட் ப்ரோக்ராம் அல்ல. இந்த ப்ராடக்ட்ஸ் எழுதுகிறேன் நாங்கள் சிறந்ததுகளை மாத்திரம்தான் இதில் தெரிவு செஞ்சோம். எங்களது சேனல் மூலம் அன்றாட வாழ்க்கையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் ஏற்படும் பல நோய்கள் பற்றி அறிவூட்டும் வீடியோக்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் எல்லா வீடியோக்களையும் உடனுக்குடன் தவறாமல் பார்த்து நீங்களும் உங்கள் குடும்பத்தவர்களும் சுகதேகிகளாக வாழ வாழ்த்துகிறோம்.